இன்னைக்கு ஹர்ஷா வரா. இன்னைக்கு அவளோட ஃபர்ஸ்ட் டே. என்னோட அசிஸ்டன்ட் ஜாயின் பண்றா. அவகிட்ட ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிருக்காதா? ஓகே நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். அவன் பண்ணா நான் சும்மா இருக்க மாட்டேன். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ரேஷ்மா, இந்த படம் என்னோட லைஃப். எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம ஸ்கிரிப்டை நான் செஞ்சு முடிக்கணும் ப்ளீஸ். சரி சரி, நான் சண்டை போட மாட்டேன். போதுமா? குட். இந்த படத்தை நம்ம கம்பெனியில் தான் பண்ண போறோம். எனக்கு தெரிஞ்சு நம்ம கம்பெனியில் தான் ப்ரொடியூஸ் பண்ண போறோம்னு நினைக்கிறேன். நம்ம சொந்த கம்பெனிலையா? அதுக்கு சிண்டியான் பெர்ஹார் கம்பெனி வேணும்டா. அண்ட் 50K கேபிட்டல் கேஷும் வேணும். அதுக்கு எங்கே போகிறது? 50K வருமா? 50K இனிஷியல் மணி அக்கௌண்ட்டில் தான் இருக்கணும். ஓகே வெயிட், இது ராஜா இருக்கான். நான் ராஜாட்ட கேட்குறேன், அவன் கொடுப்பான் கதையில். நீ அவனை நம்புற. நான் சொன்னால் நீ கேட்க மாட்ட. சரி, இப்போவே கால் பண்ணி கேளு. ஏய், நானும் பார்த்து தான் இருக்கேன். நீ ராஜா பற்றி தப்பாக பேசிட்டு இருக்க. இதெல்லாம் சரியில்லை. சரி, இப்போ நான் கால் பண்ணுறேன் அவனுக்கு. டேய் மச்சான் சொல்றா. டேய் மச்சான், இந்த படம் பண்ணல, அது என்னோட கம்பெனியில் தான் பண்ணணும். அதுக்கு ஒரு சிண்ட்ரியன் பேர்ட் கம்பெனி திறக்கணும்டா. டேய், அந்த 8 மில்லியன் ப்ராஜெக்டா சொல்ற? அது அப்புறம் உன் கம்பெனி செய்வ? அப்புறம் டெக்ஸ் பிரச்சனை அது இது வந்துச்சுன்னா? இல்லை அது டத்து பார்த்துக்குவாங்க. அதெல்லாம் மேட்ரு இல்லை. எனக்கு என்னன்னா ஒரு 50K வேணும். அது என்னோட கம்பெனி அக்கௌண்ட்டில் போடணும். அதுக்கு தான் அவன் ஹெல்ப் தேவை. 50,000 இல்லையா? இல்லை கொடுத்துடலாம் மச்சான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் ரஞ்சின்ட்ட மட்டும் அப்புறம் நான் பேசிட்டு சொல்லிடுறேன் அவன்கிட்ட. இல்லை மச்சான், இந்த காசு எங்கேயும் போகாது. என்னோட கம்பெனி அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான். இது நீ டிசைட் பண்ண முடியாதா? நீ ரஞ்சினி கிட்ட கேட்கணுமா? இல்லை மச்சான், காசு மேட்டர்ல எல்லாம் ரஞ்சினி தான் பார்த்துக்கிறா. அதான் மச்சான். ஓ அப்படியா? ஓகே மச்சான், பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன் மச்சான். வச்சுறேன். சரிடா ஓகே பாய். நான் சொன்னல ராஜா மாறிட்டான்னு. நீ பேசாம ஆனந்த் சார் கிட்ட கேளு. அவரை ஹெல்ப் பண்ணுவாரு. அவர் மனுஷன்டா. ராஜா மாறிட்டான் தான்.